ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் வேதாகமத்தை எல்லாரும் அறிந்து கொள்கிறதுக்கு எங்களால் எடுக்கப்பட்ட ஒரு சிறு முயற்சி. நீங்கள் கண்டுபிடித்த விடையும் கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எங்களுடைய வீடியோஸ்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். கேள்வி எண் 1. புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பண்டிகை எது? விடை பஸ்கா பண்டிகை. மார்க்கு 14:1. கேள்வி எண் 2. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடியும் ஏன் பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள்? விடை ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாத படிக்கை. மார்க்கு 14:2. கேள்வி எண் 3. பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்தவன் யார்? விடை சீமோன். மார்க்கு 14:3. கேள்வி எண் 4. குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே இயேசு போஜன பந்தி இருக்கையில் இயேசுவின் சிரசின் மேல் தைலத்தை ஊற்றியது யார்? விடை ஒரு ஸ்திரீ. மார்க்கு 14:3. கேள்வி எண் 5. ஸ்திரீ எந்த தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள்? விடை வெள்ளி கல்பரணியை உடைத்து அதிலுள்ள விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலத்தை. மார்க்கு 14:3. கேள்வி எண் 6. தைலத்தை எத்தனை பணத்திற்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி சிலர் முறுமுறுத்தார்கள். விடை 300 பணத்திற்கு. மார்க்கு 14:5. கேள்வி எண் 7. இயேசு தைலத்தை ஊற்றிய ஸ்திரீ தன்னிடத்தில் என்ன செய்திருக்கிறாள் என்றார்? விடை நற்கிரியையை. மார்க்கு 14:6. கேள்வி எண் 8. ஸ்திரீ எதற்கு எத்தனமாக இயேசுவின் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள் என்று இயேசு கூறினார்? விடை இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக. மார்க்கு 14:8. கேள்வி எண் 9. இயேசுவை பிரதான ஆசாரியருக்கு காட்டிக் கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனவன் யார்? விடை 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன். மார்க்கு 14:10. கேள்வி எண் 10. சீஷர்கள் இயேசுவிடம் பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே என்ன கேட்டார்கள்? விடை
நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று. மார்க்கு 14:12. கேள்வி எண் 11. சீஷர் இயேசு சொன்னபடியே எங்கே பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள்? விடை: நகரத்தில் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒருவனுடைய விஸ்தாரமான மேல்வீட்டறையில். மார்க்கு 14:13-16 வரை. கேள்வி எண் 12. இயேசு பந்தி அமர்ந்து போஜன பண்ணுகையில் சீஷர்களிடம் என்ன கூறினார்? விடை: என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று. மார்க்கு 14:18. கேள்வி எண் 13. இயேசு தன்னை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்றார்? விடை: இயேசுவுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்றார். மார்க்கு 14:20. கேள்வி எண் 14. இயேசு எந்த மனுஷனுக்கு ஐயோ, பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார்? விடை: எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு. மார்க்கு 14:21. கேள்வி எண் 15. போஜனம் பண்ணுகையில் இயேசு எது தன்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார்? விடை: அப்பம். மார்க்கு 14:22. கேள்வி எண் 16. இயேசு எது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய தன்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்றார்? விடை: திராட்சைப்பழ ரசம். மார்க்கு 14:24-25. கேள்வி எண் 17. இயேசு எங்கே நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்றார்? விடை: தேவனுடைய ராஜ்யத்தில். மார்க்கு 14:25. கேள்வி எண் 18. ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு இயேசுவும் சீஷர்களும் எங்கே புறப்பட்டு போனார்கள்? விடை: ஒலிவ மலைக்கு. மார்க்கு 14:26. கேள்வி எண் 19. இயேசு சீஷர்களிடம் என்னவென்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரலடைவீர்கள் என்றார்? விடை: மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று. மார்க்கு 14:27. கேள்வி எண் 20. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு முன்னே எங்கே போவேன் என்றார்? விடை: கலிலேயாவுக்கு. மார்க்கு 14:28.
கேள்வி எண் 21. இயேசுவிடம், உமது நிமித்தம் எல்லாரும் இடறலடைந்தாலும் நான் இடறலடையேன் என்றவன் யார்? விடை பேதுரு. மார்க்கு 14:29. கேள்வி எண் 22. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே பேதுரு தன்னை எத்தனை தரம் மறுதலிப்பான் என்று இயேசு கூறினார்? விடை 3 தரம். மார்க்கு 14:30. கேள்வி எண் 23. நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை என்ன செய்ய மாட்டேன் என்று பேதுரு இயேசுவிடம் உறுதியாய் சொன்னான். விடை மறுதலிக்க மாட்டேன் என்று. மார்க்கு 14:31. கேள்வி எண் 24. இயேசு யாரை தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்? விடை பேதுரு, யாக்கோபு, யோவான். மார்க்கு 14:33. கேள்வி எண் 25. இயேசு தன் ஆத்துமா எதற்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்றார்? விடை மரணத்துக்கேதுவான. மார்க்கு 14:34. கேள்வி எண் 26. இயேசு எங்கே, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபித்தார்? விடை கெத்செமனே. மார்க்கு 14:32-36. கேள்வி எண் 27. இயேசு சீஷர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி என்ன கூறினார்? விடை சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ வீழ்த்திருக்க கூடாதா? மார்க்கு 14:37. கேள்வி எண் 28. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு டேஷ் ஜெபம் பண்ணுங்கள். விடை வீழ்த்திருந்து. மார்க்கு 14:38. கேள்வி எண் 29. ஆவி எப்படிப்பட்டது, மாம்சம் எப்படிப்பட்டது? விடை ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. மார்க்கு 14:38. கேள்வி எண் 30. யாருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் இயேசுவுக்கு தாங்கள் மறுமொழியாக என்ன சொல்வதென்று அறியாதிருந்தார்கள்? விடை பேதுரு, யாக்கோபு, யோவான். மார்க்கு 14:33-40. கேள்வி எண் 31. இயேசு யார் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுகிறார் என்றார்?
விடை மனுஷகுமாரன். மார்க்கு 14:41. கேள்வி எண் 32. யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்க என்ன குறிப்பு சொல்லியிருந்தான்? விடை நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று. மார்க்கு 14:44. கேள்வி எண் 33. யூதாஸ் இயேசுவை என்ன சொல்லி முத்தம் செய்தான்? விடை ரபி ரபி என்று. மார்க்கு 14:45. கேள்வி எண் 34. கூட நின்றவர்களில் ஒருவன் கத்தியை உருவி யாரை காதர வெட்டினான்? விடை பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை. மார்க்கு 14:47. கேள்வி எண் 35. இயேசு யாரை பிடிக்க புறப்படுகிறது போல பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள் என்றார். விடை கள்ளனை. மார்க்கு 14:48. கேள்வி எண் 36. ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு இயேசு பின்னே போனவன் யார்? விடை ஒரு வாலிபன். மார்க்கு 14:51. கேள்வி எண் 37. இயேசுவை பிடித்து யாரிடத்தில் கொண்டு போனார்கள்? விடை பிரதான ஆசாரியனிடத்தில். மார்க்கு 14:53. கேள்வி எண் 38. பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக எதை தேடினார்கள்? விடை சாட்சி. மார்க்கு 14:55. கேள்வி எண் 39. சிலர் எழுந்து இயேசுவுக்கு விரோதமாய் என்ன பொய் சாட்சி சொன்னார்கள்? விடை கைவேலையாகிய தேவாலயத்தை இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இயேசு சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று. மார்க்கு 14:57. கேள்வி எண் 40. இயேசுவுக்கு விரோதமாய் சிலர் சொன்ன பொய் சாட்சி என்னவாயிற்று? விடை ஒவ்வாமற் போயிற்று. மார்க்கு 14:59. கேள்வி எண் 41. இயேசுவிடம் நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டவன் யார்? விடை பிரதான ஆசாரியன். மார்க்கு 14:61. கேள்வி எண் 42. இயேசு யார் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார்.
விடை மனுஷகுமாரன். மார்க்கு 14:62. கேள்வி எண் 43. பிரதான ஆசாரியன் எதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன என்றான். விடை இயேசு தன்னை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னதை கேட்டு. மார்க்கு 14:63. கேள்வி எண் 44. பிரதான ஆசாரியன் தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றதும் எல்லாரும் என்ன தீர்மானம் பண்ணினார்கள்? விடை இயேசு மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறார் என்று. மார்க்கு 14:64. கேள்வி எண் 45. சிலர் இயேசுவின் மேல் துப்பியும் அறைந்தும் என்ன சொல்லத் தொடங்கினார்கள்? விடை ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று. மார்க்கு 14:65. கேள்வி எண் 46. குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றது யார்? விடை பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி. மார்க்கு 14:66-67. கேள்வி எண் 47. பேதுருவின் பேச்சு எதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள்? விடை கலிலேயருக்கு. மார்க்கு 14:70. கேள்வி எண் 48. நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினவன் யார்? விடை பேதுரு. மார்க்கு 14:71. கேள்வி எண் 49. இயேசு தனக்கு சொன்ன எந்த வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான்? விடை சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று. மார்க்கு 14:72. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், பைபிள் பற்றி தெரிஞ்சுக்க நாங்கள் எடுத்த இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் பயனளிக்கும் நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பயனளிக்கிற வகையில் ஷேர் பண்ணுங்க. தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.